அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மீன ராசிக்குள் நுழையும் புதன் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகும் 4 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோதிடம் ஒரு முழு அங்கம் வகிக்கிறது. குறிப்பாக ஜோதிடம் என்று பார்த்தால் இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் மாபெரும் ஒரு சக்தி மிகுந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 11, 2026 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகும் புதனால் குறிப்பிட்ட 4 ராசிகளின் வாழ்க்கை அளவுக்கு அதிகமான அதிர்ஷ்டத்தை கிடைக்க உள்ளது. அது எந்தெந்த ராசிகள் என தெரிந்து வைத்து கொண்டு அதில் உங்கள் ராசி இருக்கிறதா என பார்த்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நடைமுறையை செலுத்தினீர்கள் என்றால் மாபெரும் செல்வந்தராக கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களின் மாற்றமும் அனைத்து ராசியினரின் தாக்கம் ஏற்படுத்தும். அந்த வகையில் ஏப்ரல் மாதம் நிகழவுள்ள புதனின் பயிற்சி குறிப்பிட்ட ராசிகளின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நிகழ்த்த உள்ளன. குறிப்பாக புதன் கல்வி, வணிகம் மற்றும் தகவல் ஆகியவற்றிற்கு தொடர்புடையதாக இருக்கிறது. முக்கியமாக புதன் கல்வி, வணிகம் மற்றும் தகவல் தொடர்புக்கு அதிபதி என்பதனால் இந்த பயிற்சி குறிப்பிட்ட ராசிகளுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் கல்வியில் சிறந்த பண்புகளை ஏற்படுத்த உள்ளது. அதாவது 2026 மார்ச் 21 வக்ர நிவர்த்தி அடைந்த புதன் ஏப்ரல் 11, 2026 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த புதன் பயிற்சி குறிப்பிட்ட 4 ராசிகளின் வாழ்க்கையில் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை தர உள்ளது. அது எந்தெந்த ராசிகள் என பார்த்து கொள்ளுங்கள். முதலாவதாக ரிஷபம் ராசி நண்பர்கள். ரிஷப ராசியினருக்கு வெளியே மற்றவர்களிடம் சிக்கிய பணம் தற்போது தடையில்லாமல் வந்து சேர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அந்த பணத்தை கொடுத்து விட்டு வந்துவிடுமா வராதா என சிக்கி கொண்டிருப்பவர்கள், குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு சம்பந்தமில்லாத நபர்களுக்கு நம்பிக்கையின் பேரில் கொடுத்ததோ, எந்த ஆவணமும் இல்லாமல் பணத்தை கொடுத்து தவித்து விட்டு இருப்பவர்கள், கண்டிப்பாக இறைவனுடைய ஆசியினால் உங்களுக்கு அந்த பணம் தற்போது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பதனால் மன அழுத்தம் குறையும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்றே சொல்லலாம். திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது, அதிகமாக பெண் குழந்தை பிறந்து ஆண் குழந்தை பிறக்காமல் இருப்பது, இது எல்லாம் உங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் என்ன நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நேரம் இதுவாக இருக்கிறது. குறிப்பாக ரிஷபராசினர் கடும் உழைப்பை வீணடிக்கும் வகையில் இருந்ததனால் முக்கியமாக இன்னுமேல் செய்யக்கூடிய வாழ்க்கை அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமானதாக அமையும். அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த வேலைகள் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமானதாக முடியும் நிலை ஏற்படுகிறது. அதாவது நீங்கள் திருமணத்திற்காக நீண்ட நாட்களாக பெண் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த புரோக்கர்களால் கடும் மன வேதனை அடைந்தவர்களாக இருப்பீர்கள். ஆகவே இனிமேல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருப்பவர்கள், அந்த பணம் வருமா வராதா என நினைத்து கொண்டவர்களுக்கு பணம் வந்தே தீரும். வேலை இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வேலை அவர்களுக்கு தேடி வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. தந்தை பேச்சை கேட்காமல் அவர் உண்டு ஏதேனும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் அவர் வீட்டிலேயே முடங்கி கிடந்தமையால் முக்கியமாக தந்தையின் சொல் பேச்சு இனிமேல் கேட்டு நடக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இருக்கும். உடன் பிறந்தவர்களின் பேச்சை கேட்காமல் திருமணம் செய்யாமல் இருந்து கொண்டிருந்தவர்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் நடைபெறும். குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டிற்கு படிப்பு மற்றும் கல்வி செல்ல நினைப்பவர்களுக்கு இது பொற்காலமாக அமையும். ஆன்மீக விடயத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும். மன அமைதி கிடைக்கும். திருமணம் ஆகாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக மன அமைதி கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் சிறப்பாக அமைய அதிகப்படியான வாழ்க்கை இருக்கிறது. அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். கும்பராசினருக்கு இந்த புதன் பயிற்சியினால் திடீர் பண வரவு கிடைப்பதுடன் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் யாவும் நீங்கி மகிழ்ச்சியடையும். பணம் வந்தவுடன் யாரையும் அவமதிக்காமல் செய்யாமல் இருக்க வேண்டும். கண்டிப்பாக பணம் வந்தவுடன் நம்முடைய மனம் ஒரு கர்வமாக பேச தூண்டும்.
எந்த ஒரு வார்த்தையினால் எவரையும் தேவையில்லாமல் திட்ட வேண்டாம். எப்படி பிறந்து எப்படி வளர்ந்தீர்களோ பணம் இப்போது இருக்கும், நாளை இருக்காது. அதனை மனதில் கொண்டு ஒரே மாதிரியான நேர்கோட்டில் செல்வது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். தொழிலில் எதிர்பாராத லாபம் தரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. கும்பராசியினருக்கு இந்த புதன் பயிற்சியானது நல்ல அனுகூலமான பலன் இருக்கக்கூடும். எந்த வம்பு வழக்குகளிலும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். தேவையில்லாமல் இந்த பெண்ணை இந்த மகனுக்கு திருமணம் செய்து கொடுங்கள், இந்த மகனுக்கு இந்த பெண்ணை கொடுங்கள், இந்த மாதிரியான தேவையில்லாத ஒரு வழக்குகளில் உள்ளே சென்று மாட்டிக்கொள்ள வேண்டாம். தற்போது உள்ள இளைஞர்கள் எவரும் வேலைக்கு சென்று சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் எவரும் இல்லை போல் தென்படுகிறது. ஆகமையால் அவர்கள் அமைதியாக வீட்டில் இருந்தபடியே பணம் வருமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகமையால் எவருக்கும் உள்ளே சென்று திருமணம் செய்வதோ பணம் வாங்கி கொடுப்பதோ இந்த மாதிரியான வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே பெரிய நஷ்டம் வரக்கூடும். இது உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கிறது. நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பண வரவை மட்டுமே மனதில் நினைத்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே வெற்றி கிடைக்கும். தேவையில்லாத வம்பு வழக்குகளில் பங்காளிகள் பிரச்சனை, காவல் நிலைய பிரச்சனை, இது எல்லாம் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். இது உங்களுக்கு முழுக்க முழுக்க வேலைக்கான நேரம், பணம் சம்பாதிப்பதற்கான நேரம். எவர் வம்படியாக உங்களிடம் சண்டைக்கு வந்தாலும் சற்று அமைதியுடன் சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் பாசம் காட்டுங்கள். மனைவியிடத்தில் அன்பாக பேசுங்கள். பெற்றோர்களிடத்தில் ஏதேனும் பழம் காய்கறிகளை வாங்கி கொடுங்கள். பெரியவர்களுடைய ஆசியை பெறுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த புதன் பகவானின் ஆசியால் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். மீனராசிக்குள் புதன் நுழைவதனால் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிப்பதுடன் வெற்றி வாகை சூடுவீர்கள். அலுவலகத்தில் புதிய பொறுப்பு மற்றும் சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை உணர்வீர்கள். ஆகமையால் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் இது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.